ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் KaaShiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஸோ ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது மக்களுக்கு தெரியாதுங்க. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில போனா நிறைய விஷயங்கள் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது எதனால பயன்படுதுங்க, எவ்வளவு பெனிஃபிட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குங்க. அதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ், ஒரு ஃபோட்டோ, ஒரு பேனா தயாரிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை வச்சு நிறைய பேனாக்கள் தயாரிப்பாங்க. அதனால வைட்லி இந்த கான்செப்டை இண்டஸ்ட்ரீஸ்ல மிகவும் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல சாஃப்ட்வேர் பயன்படுத்தினா அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட்டுங்க. அது இல்லாம ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாக யூஸ் பண்றதுங்க. ஓகேவா? ஸோ லைக் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஹேண்டிலிங்னு சொல்லுவாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் யூட்டிலைசிங்னு சொல்லுவாங்க, இல்லை லைக் நியூ டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது பாலிமார்பிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஒரு விஷயத்தை இதுக்கு மட்டுமே பயன்படுத்தாம வெவ்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மைங்க. இதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம்னா கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் மூலமா ஒரு கிளாஸ் இருக்கு, இன்னொரு கிளாஸ் இருக்கு, இன்னொரு கிளாஸ் இருக்கு. இது மூணுத்தையும் பயன்படுத்தி நீ ஒரு புது விஷயத்தை தயாரிக்கலாங்க. அந்த மாதிரி லைக் கோட் ரீயூசபிலிட்டி இருக்கும் விஷயத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம், இல்ல அதை மாத்தி பயன்படுத்த முடியுன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. இது கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுங்க. நான் சொன்ன மாதிரி தான் கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன சார்? மல்டிபிள் மாடியூல்ஸை தனித்தனியாக தயாரிச்சுட்டு அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிளா உருவாக்க முடியும். ஸோ ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா வெவ்வேறு ஆளுங்க ஒவ்வொரு விஷயத்தை தயாரிப்பாங்க. அது எல்லாம் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைச்சிடும். அடுத்து எனேபிள் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ கோட் ரீயூசபிலிட்டிங்க, கொலாபரேஷன், இது எல்லா விஷயத்தினாலையும் உங்களால ஈஸியா ஒரு ப்ராஜெக்டை, ஒரு சாஃப்ட்வேரை வேகமா தயாரிக்க முடியுங்க. ஸோ எனேபிள் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால எல்லா மிகப்பெரிய கம்பெனிஸுங்க, டெக்னிக்கல் கம்பெனிஸுங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள்னு எல்லாருமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பயங்கரமா ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம், அட்வான்ஸ் லாங்குவேஜுங்க. பைத்தானா இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், டாட்நெட்டா இருக்கட்டும், ஆங்குலரா இருக்கட்டும், ரியாக்டா இருக்கட்டும், எல்லா டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல தான் ப்ரோக்ராம் எழுத சஜஸ்ட் பண்றாங்க. அண்ட் இதை மேஜராகவும் சப்போர்ட் பண்றாங்க எல்லா லாங்குவேஜஸுங்க. ஸோ அதனால அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் இன்டர்வியூஸும் மெயினாக கேட்பாங்க. அதனால இந்த ஏரியா நல்லா ஃபோக்கஸ் பண்ணினா ஜாப்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் இருந்தாலும் வாங்க என்கிட்ட பேசுங்க. சென்னையில் மட்டும் தான் நான் இருப்பேங்க. டீட்டெயிலாக பேசலாம், உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ண தயாரா இருக்குங்க. நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கி டெக்கி அண்ட் KaaShiv இன்ஃபோடெக்ங்க. ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நம்மள சேர்ந்த ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது நேர்மையான நியாயமான சமுதாயமா இருக்குங்க. தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி, வணக்கம்.